Dear students, today I am going to teach you about the need of water in life. Okay, so உங்களுக்கு தெரியும் தண்ணின்றது எவ்வளோ ஒரு முக்கியம் நம்மளோட பாடிக்கு அப்படின்றது. ஓகேங்களா? So today in class we learn about why water is needed and how much quantity of water is required in the body to stabilize our body and how the chemical reaction occurs and how much amount of water differs in the age and their height and also about their weight. So அப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்னைக்கு தண்ணியை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா வாட்டர் இஸ் இம்பார்ட்டண்ட். அதனால தான் ஓவராலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தண்ணி நிறையா குடிங்க. ஏன் சொல்கிறோம்னா ட்ரிங்கிங் 6 to 7 glasses of water per day is a good for to keep your body health conditions and to stabilize your body. Next first we'll see about the water level. Water level இருக்குல்ல, ஸோ அந்த வாட்டர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் வைஸில் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, டிபெண்டிங் அப்பான் தேர் ஏஜ் and depending upon their gender and also about their weight. ஏன்னா பாடியில் பார்த்தீங்கன்னா mostly the muscle consumes more water than the other parts. So as you get old, consumption of water decreases. So mostly the musclesக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படுது, அது more consume பண்ணிக்கிறோம். அதை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். Next, more water. So as I told you என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா water rich muscles needs the high water. Next, newborns. இப்போ இருக்காங்களா குழந்தைகளுக்கு என்ன percentage of water இருக்கும், then man and woman, then also about the elder person. So how much quantity of water நம்ம பாடியில் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபார் த இன்ஃபேன்ட்ஸ் குழந்தைகளுக்கு வந்து 74% ஆஃப் த வாட்டர் வந்து பாடியில் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார் த மேன் அப்படின்னா 60% அண்ட் ஃபார் த உமன் இட்ஸ் அபவுட் 40% அண்ட் ஃபார் எல்டர் இட் இஸ் அபவுட் த 30% ஆஃப் வாட்டர் இஸ் கன்சியூம்ட் இன் த பாடி. ஒரு மனுஷன் வந்து நியர்லி ஃபார் 100 hours வித்தவுட் ட்ரிங்கிங் வாட்டர் யூ கேன் சர்வைவ், நாட் மோர் தென் தட். அப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் பாடியில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்குது. வாட்டர் மீன்ஸ் வாட்? இட் வில் ஹைட்ரலேட்ஸ் த ஆல் த கெமிக்கல். ஸோ நம்ம தண்ணி எது இதில் இருக்கும், மசில்ஸில் இருக்கும், போனில் இருக்கும், பிளட்டில் இருக்கும். ஸோ இப்படி வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த, அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து தண்ணி, அது பார்த்திங்கன்னா ஃபேட்லேயும் தண்ணி இருக்கும். ஸோ இப்படி ஆல் ஓவர் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வந்து இட் கன்சியூம் சம் வாட்டர். பிளட் வெசல்ஸில் ஏன் இட் இஸ் ஸோ லிக்விட் மீன்ஸ் ஹை வாட்டர் கண்டென்ட். அதே மாதிரி மசில்ஸ், bones, everything. Body chemistry, if you see here, muscles it contains what 3 times more H2O than bone. So muscles la 3 times bone விட அதிகமாக தண்ணி எதில் இருக்கும் அப்படின்னா it will be consumed in the bone. Next, as I told you about how many hours you can be without water means it's only about 100 hours. So next, as I told you, in blood and also in muscle, fat, bones, how much percentage of water is consumed? If you see, in blood is nearly about 83% of water is present, and in muscle 75%, in fat 25%, and in bone 22%. Each one of has its own metabolic activities. So அந்த activitiesக்குலாம் you need some water. So bloodல எடுத்துக்கிட்டிங்கன்னா 83%. So your blood is so liquid and whatever the foods or whatever you are consuming, it is helpful in the blood circulation. Water is much needed. So musclesக்கு அப்படி தான். We'll see one by one. What is the role of water? So அதனால தான் உங்களுக்கு டெய்லி என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரிங்க் 6 to 7 glasses வாட்டர். ஏன்னா இந்த ஹோல் அந்த வாட்டர் தான் வந்து உங்களுக்கு பாடியில் இருக்கிற ஈச் பார்ட்ஸ்க்கு போய் அதோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு கண்டிப்பாக வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதே மாதிரி ஒரே டைமில் குடிங்க அப்படின்னு சொல்ல கிவ் சம் டைம் கேப் அண்ட் ட்ரிங்க் வாட்டர் ஸோ தட் இட் கேன் கூல் யுவர் பாடி டெம்பரேச்சர். நிறைய டைப்ஸ் என்ன அப்படின்னா இருக்கிற வாட் எவர் த ஈவன் ஆசிடிட்டி ஆர் ஃபார் ஸ்வெட்டிங், அதே மாதிரி என்ன சொல்கிறோம் யூரின், எல்லாத்துக்கும் நிறைய ப்ராப்ளம் சொல்கிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். ஸோ அதனால் நீங்கள் நல்லா தண்ணி குடிங்க. நவ் வில் சி அபவுட் இன் அண்ட் அவுட். எவ்வளோ நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டர் பண்ணுறோம், ஹவு இட்ஸ் கோஸ் அவுட், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நம்ம எப்படிலாம் வந்து வாட்டர் இன்டேக் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா we are drinking about 60% ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் த்ரூ ஃபுட்டு. ஸோ ஃபுட் மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் we are eating vegetables and whatever it is, everything contains some amount of water. ஸோ அந்த தண்ணி பார்த்திங்கன்னா வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா nearly 30% through food we get, and while drinking 60% நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். even through juice or whatever it is, through metabolic activities 10% is consumed. So totally 100%. இது வந்து intake of water. So output of water, how it is differentiated, 60% is through urine. ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ percentage is passed through urine, 60%. So the intake must be more. Breathing out, while we are breathing air in and out, that time it's 25% of water is out. 25% சதவீதம் வந்து தண்ணி வெளியேற்றப்படும். நெக்ஸ்ட் த்ரூ யூரின். நெக்ஸ்ட் ஸ்வெட், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா 8% ஆஃப் வாட்டர் இஸ் அவுட். நெக்ஸ்ட்டு ஃபீசஸ் அப்படின்னா நீங்கள் while your excretion and all
4% and for the other activity 3% of water is excreted. ஓகேங்களா. ஸோ 100%ல எவ்வளோ நம்ம எப்படி இன்டேக் பண்ணுறோம், எப்படி வந்து அவுட்புட் ஆகுது அப்படின்னு. பாடி பார்ட்ஸில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எடுக்குது அப்படின்னு நம்மள்ட்ட how much percentage of water is taken for the activities of different parts. இப்போது நம்ம பிளட்டில் எடுத்துக்கோ வச்சுக்கிறோங்களேன். பிளட்டில் நம்ம சொன்ன மாதிரி நியர்லி 60% of water is required அப்படின்னா, ஏன்னா பிளட்டில் ஈஸி ஃப்ளோ. ஸோ உங்களுக்கு தெரியும் blood is like a liquid, semi solid அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து என்னாமோ free flow and carry all the whatever the chemicals digested in your body, it carries to various parts of your body. கொண்டு போகிறனால what is important in the blood, easy flow காண்டி தேவைப்படுது. நெக்ஸ்ட் lymph nodes. lymph nodes என்ன அப்படின்னா ரீசைக்கிளிங் ஆஃப் த கெமிக்கல்ஸ். ஓகேங்களா. ஸோ கெமிக்கல்ஸ் உங்களுக்கு இந்த ரீசைக்கிளிங் பண்ணுறதுக்காண்டி வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த lymph nodes. நெக்ஸ்ட் சலைவா. சலைவானா உங்களுக்கு தெரியும், நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபார் சிவிங் எவ்ரி திங் யூ நீட் சம் வாட்டர், இல்லைனா ட்ரை ஆயிரும். காண்ட் ஈட் அண்ட் இட் இஸ் நாட் சாலிபிள் இன் யோர் ஸ்டொமக். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற பொருள் ஈஸியாக ஈசோஃபேகஸ் மூலியமாக போகணும் அப்படின்னா தேர் மஸ்ட் பி சம் வாட்டர். ஸோ சலைவா கண்டெயின் சம் வாட்டர். நெக்ஸ்ட் த்ரூ ஸ்வெட் நடக்கிறது ரொம்ப நல்லது. வாட் எவர் த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் ஆர் சால்ட் எல்லாமே வந்து எக்ஸ்கிரிக்டட் த்ரூ த ஸ்வெட்டிங் மூலமாக உங்களுக்கு வெளியேற்றப்படும். அதனால் ஸ்வெட்டிங் இஸ் குட், நாட் டூ மச். ஃபார் எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் இருந்தால் தான் அது உடம்புக்கு நல்லது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், தேர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து த்ரூ ஸ்வெட் த வாட்டர் இஸ் அவுட்புட். ஓகேங்களா. This one is for how much amount of water is needed in your body parts to function. Next நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அலர்ட் ஒன்று இருக்கும் நம்ம பாடிஸில் வந்து. எப்படின்னா, ஐ திங்க் த மைண்ட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் பாடி. வாட் எவர் த இன்டிமேஷன்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணுற சிக்னல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ நர்வ்ஸஸ்லேருந்து நம்மளுக்கு பிரெயின்ல இருந்து தான் வருது. ஓகேங்களா. ஸோ பிரெயின் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட். பாடி பார்ட்ஸ் how it is controlled, which is the organ controls the water level in our body அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா hypothalamus gland. இந்த hypothalamus gland என்ன பண்ணுது அப்படின்னா, it is in the brain. அது வந்து நம்ம சிக்னல் கொடுக்கும். சப்போஸ் நம்ம உடம்புல வந்து தண்ணியோட லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இட் சென்ட் சிக்னல்ஸ் டு த பிக்யூட்ரி கிளாண்ட்க்கு சிக்னல்ஸ் அனுப்பிட்டு என்ன பண்ணுன்னா, அது ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். சம் ஹார்மோன்ஸ் வந்து பிளட்டில் ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் நம்ம சப்போஸ் வாட்டரில் வந்து நம்ம உடம்புல வந்து கம்மியாக இருக்குது, அப்போ என்ன ஆகும், டீஹைட்ரேஷன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி கிடினஸ் எவ்ரி. அது எப்படி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிக்யூட்ரி கிளாண்ட் மூலிமா பிளட் ஸ்ட்ரீம்ஸ்க்கு சிக்னல் சென்ட் பண்ணி பிளட் ஸ்ட்ரீம்ஸ் என்ன பண்ணி இட் கோஸ் டு த கிட்னி. ஓகேங்களா. த கிட்னி கண்ட்ரோல்ஸ், அதுதான் வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணும். இஃப் வாட்டர் இஸ் லெஸ், இட் செக்ரிட்ஸ் லெஸ் யூரின். ஸோ வாட்டர் லெவல் லெஸ் ஆனால் என்ன ஆகும்னா செக்ரிட்ஸ் லெஸ் யூரின் டு கண்ட்ரோல் த பாடி. சப்போஸ் இஃப் இட் இஸ் ஓவர் ஹைட்ரேஷன், தட் மீன்ஸ் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறீங்க, அது வந்து ரொம்ப கேசஸ்லாம் இட்ஸ் ரேர். பட் ஓவர்லாக் என்னன்னா செல்ஸ் வில் பி வாட்டர் லாக். ஸோ அப்போ வந்து என்ன நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கும்போது வாட்டர் லாக் ஆகும். அப்போது இட் சிக்னல்ஸ் டு த கிட்னிஸ் டு எக்ஸ்க்ரீட் மோர் யூரின். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து த்ரூ யூரின் எதையுமே ஒரு இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக இருக்கணும்ல. ஸோ அந்த கிட்னி மூலியமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா யூரின் பேசேஜ் வில் பி மோர். அப்போ தண்ணி வெளியேற்றப்படும், எக்ஸ்க்ரீட்ஸ் த்ரூ என்ன சொல்ற ஃபீசஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ வாட்டர் இட் ஷுட் நாட் பி ஓவர் ஹைட்ரேட்டட் ஆர் டீஹைட்ரேஷன் கூடாது. இட் ஷுட் பி இன் ஈக்குவல். நம்ம உடம்புல உப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாடி இந்த சால்ட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 0.4% இன் அவர் பாடி சால்ட் இஸ் ப்ரெஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில்ட்ரன்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியர்லி 28 teaspoons ஆஃப் சால்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் த சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஃபார் த அடல்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 40 teaspoons of salt is present in our body. அதே மாதிரி a human can survive lifelong பார்த்தீங்கன்னா nearly he needs about 75,000 liters of water for his lifetime. So there must be water balance to function each parts of our body. நம்மளுக்கு வந்து water is highly important. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தண்ணி மட்டும்தான் அப்படியே குடிக்கணும் அப்படி இல்லை. ஸோ வாட்டரி கண்டென்ட் மேபி ப்ரெசென்ட் கேன் பி டேக்கன் பை ஜூஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். Otherwise through fruits, whatever you think, every fruit or vegetables contains some amount of water as body contains. அது மாதிரி இந்த மாதிரி வந்து keep your body water level balance to make you healthy. And so ஹெல்த்தியாக இருந்தால் போதும் உங்களுக்கு, every problems will be solved. So thank you. We'll meet in another class.